கர்மா எனர்ஜி ஹீலிங்னா என்ன, கர்மானா என்ன, எனர்ஜி ஹீலிங்னா என்ன, நிறைய பேருக்கு தெரியல. கிளாஸில் வர்றவங்களுக்கு கூட நிறைய டவுட்டெல்லாம் இருக்குது. வாட் இஸ் கர்மா எனர்ஜி ஹீலிங்? நம்ம வாழ்க்கையில் 3 கேள்விகளுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நம்ம லைஃப்பில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம், எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம். நாம் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, இங்கே நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க? ஒரு பர்பஸ் இருக்குது. இந்த மீட்டிங்கில் டாக்டர் கூட ஒருத்தர் பேசுகிறாராம், அவர் ஏதோ சொல்கிறாராம், அதை கேட்போங்கிறதுக்காக வரீங்க. ஒரு பர்பஸ் இருக்குது. இங்கே வரீங்க, இங்கே கேட்குறீங்க, தென் கேட்டு முடித்த பிறகு திருப்பி வீட்டுக்கு போயிடுவீங்க. கரெக்டாக? நம்ம வந்திருக்கிறோம், பார்க்குறோம், கேட்குறோம், திருப்பி போயிடுறோம். அதே மாதிரி நம்ம இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. இந்த பூமியில் நம்ம ஏன் வந்தோம், எதுக்காக வந்தோம்? நாம் இந்த பூமிக்கு ஒரு பர்பஸ்க்காக வந்திருக்கோம். வந்துட்டு இங்கே சில விஷயங்களை கற்றுக்குறோம், சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்டு திருப்பி இறந்து போயிடும். பிறக்கிறோம், வாழ்கிறோம், இறக்குறோம், பிறக்கிறோம், வாழ்கிறோம், எழுறோம், பிறக்கிறோம், வாழ்கிறோம், எழுறோம். ஏன் அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் தெரியல. ஏதோ பிறக்கிறோம், வளர்கிறோம், அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறோம், குழந்தை குட்டி பார்த்துக்கிறோம், அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறோம், பேரம் பேத்தி எடுக்கிறோம், திருப்பி இறந்துடுறோம். இதே சைக்கிள் தான் போயிட்டு இருக்கு. என்ன காரணம்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம பாஸ்ட் லைஃப்பில், ப்ரெசன்ட் லைஃப்பு, பாஸ்ட் லைஃப் மொத்தம் 3 இருக்குது. இந்த லைஃப்பில் வந்து பாஸ்ட் லைஃப்பில் நம்ம என்ன பண்ணமோ அதன் பலன்களை அனுபவிக்கிறதாக நம்ம பூமிக்கு வரோம். அது வந்து நல்லதும் சரி, கெட்டதும் சரி. நம்ம வாழ்க்கையில் கடவுள்னா என்னன்னு முதல்ல தெரியணும். கடவுள்னா என்ன, வாட் இஸ் காட் அப்படின்னா, கடவுள் அப்படின்றது 100% கடவுள், அதில் 1% நாம் 1%, அதே கடவுள் வந்து 100%. அப்போது மனிதன் கடவுளாக மாற முடியும். கடவுளாக மனிதனே இருக்கிறான். நம்ம ஒரு உயர்ந்த உண்மையை நாம் போகும்போது நாமளே கடவுள் நம்ம உணர்ந்துருவோம். நாமளே கடவுள், கடவுள் வேறு இல்லை, நாம் வேறு இல்லை. அது வந்து இப்போ சொன்னால் புரியாது, இப்போ கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வேறு, கடவுள் வேறு. அப்போது கடவுளும் நாமளும் ஒன்றுன்றது உயர்ந்த நிலையில், ஹையஸ்ட்டு, அது பிஹெச்டி மாதிரி அந்த லெவலுக்கு போனால் தெரியும். இப்போ சாதாரணமான விஷயம் என்னென்னா, லைஃப்பில் நான் ஏன் கஷ்டப்படுறேன், நான் ஏன் கஷ்டப்படுறேன்? எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். ஒருத்தர் சொன்னால் ஒருத்தருக்கு ஒரு சொல்லுவாங்க, ஒரு எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம்னு சொல்லி யாருக்காவது கேட்டால், அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், அதனால் நம்ம அப்படி பண்ணிட்டோம், இவன் இப்படி சொல்கிறான், இவன் சப்பர் ஆகிறான், அவன் சப்பர் ஆகிறான், அவன் கஷ்டம், இவன் ஏமாட்டான்னு சொல்லுவோம், அத்தனை சொல்லுவோம். எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் நம்ம மட்டும்தான். எதுவாக இருந்தாலும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க அல்லது கஷ்டப்படுறீங்க, எதுவாக இருந்தாலும் அடிப்படை காரணம் நம்ம மட்டும்தான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நாம் என்ன பண்ணுறோமோ அதே தான் நமக்கு ரிப்பீட் ஆகும். அதை தவிர வேறு எதுவுமே வராது. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் வரும். வாட் யூ சோ வாட் யூ ரீப். நம்ம என்ன விதைக்கிறோமோ விதைக்கிறது தான் திருப்பி நமக்கு வரும். அதை தவிர வேறு எதுவுமே வராது. இங்கே இந்த கோயில் வழிபாடு, மற்ற வழிபாடுக்கு முறைகள்லாம் இருக்குது, அது தவறு இல்லை. அதெல்லாம் வந்து ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி மாதிரி. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நம்ம இருக்கோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் என்னென்னா, இந்த ப்ரீகேஜி, எல்கேஜின்னு ஆலய வழிபாடு, இந்த குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் விட்டுட்டு அடுத்த லெவலுக்கு வரணும். நாம் தான் கடவுள் அப்படின்றது உணரணும். இன்றைக்கி ஆரானந்த் சாருடைய ஃபேமிலி கல்யாணத்துக்காக வந்திருக்கோம். முதல்ல இது வரைக்கும் இந்த 36 வருடங்களில் சித்தர்கள் வந்து அவங்களுடைய தத்துவங்களை, அவங்களுடைய விஷயங்களை மக்களுக்கு வெளியே போய் சொல்கிறதுக்கான அனுமதி கொடுத்த முதல் வந்து ஐயா உங்களுடைய மேரேஜில் தான். உங்களுக்கு தான் இன்றைக்கி முதல்ல அது எந்த வகையில் நீங்கள் அவங்ககிட்ட வேண்டிங்கன்னு தெரியாது, நீங்கள் என்ன கோரிக்கை வச்சிங்கன்னு தெரியாது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி கூட பர்மிஷன் கொடுக்கல. நீங்கள் கேட்டபோது லாஸ்ட் வீக்கு தான் வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க. சரி ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. கர்மாஞ்சீலிங்கில் முதல்ல நம்ம வெளியே வந்து சொல்கிறது ஃபஸ்ட் டைம் உங்களுடைய மேரேஜில் தான் சார். அந்த வகையில் நீங்கள் ரொம்ப லக்கி ஆத்மா தான் சார். லக்கி ஆத்மா. ஸோ திருமண நிகழ்வில் கலந்துக்கிட்டோம். ரிசப்ஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் 2000 பேர் வந்திருப்பாங்க இல்லையா. கல்யாணத்துக்கு வந்து ஒரு சுத்திப்பான ஒரு 100 பேர் வந்திருப்பாங்க, அவ்வளோதான். இங்கே நம்ம எங்கே தப்பு பண்ணுறோன்னு சொல்ல வரேன் நான். எங்கே தப்பு பண்ணுறோன்னு, திருமணம் அப்படின்றது வாழ்க்கையில் மிக முக்கியமான உறவு. அப்பா அம்மாவுக்கு அடுத்த உறவு வந்து திருமணம் தான். அப்பா அம்மா இவங்க 2 பேருக்கு அடுத்தது வந்து வாழ்க்கையில் நமக்கு மிக முக்கியமான உறவுன்றது வந்து திருமணம் மூலமாக நமக்கு வருகின்ற கணவன் மனைவி தான். கணவனுக்கு மனைவியும் மனைவி கணவன் தான் கடைசி வரைக்கும். இந்த உறவை வந்து நிறைய பேர் இன்றைக்கி @% என்ன பண்ணுறாங்க, நீ தேவையில்லை, டோன்ட் கேர், நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த காரணம் அந்த காரணம், இது தேவையில்லா தேவைன்னு சொல்லி கடைசி காலத்தில்
ஆண்களும் சரி பெண்களும் சரி ரொம்ப வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க கடைசி காலத்தில். கணவனெல்லாம் வேண்டாம், நான் என்னால் வாழ முடியும், என்னால் இருக்க முடியும்னு சொல்கிறாங்க, கடைசி காலத்தில் கஷ்டப்படுறாங்க. மனைவியெல்லாம் வேண்டாம், நான் பார்த்துக்க என்னால் இருக்க முடியும்னு சொல்கிறாங்க, கடைசி காலத்தில் அவங்க கஷ்டப்படுறாங்க. ஸோ ஒரு கடைசி வரைக்கும் நமக்கு வந்து கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் தான் வருவாங்க. இதை நிறைய பேர் இன்றைக்கி புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. அதாவது திருமணம் அப்படின்றது ஒரு புனிதமான உறவு. எல்லா எல்லா கடவுள்களும் பாருங்கள், நீங்கள் கோயிலெல்லாம் போவீங்க, கும்பிடுவீங்க. கடவுள்களுக்கு கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவோம். தென் கடவுள்களுக்கு மற்ற ஃபங்க்ஷன், வளைகாப்பு, கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணோமா? இல்லை. கல்யாணம் மட்டும் பண்ணுவோம் கோயிலில். எந்த மதமாக இருந்தாலும் அந்த கோயில்களில் சிவனுக்கு கல்யாணம், பெருமாளுக்கு கல்யாணம், முருகருக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க இல்லையா? கடவுள்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. ஏன் கடவுளுக்கு கல்யாணம் பண்ணுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது, யார் கேட்டாலும் தெரியாது. கடவுள்களுக்கு ஏன் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு வந்து திருமணம் அப்படின்ற விஷயத்தில் தான் ஆரம்பிக்குது. எங்கேயோ பிறந்த ஒரு ஆணும் எங்கேயோ பிறந்த ஒரு பெண்ணும் 2 பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை தொடங்குறாங்க. எங்கேயோ பிறந்த ஒரு ஆணும் எங்கேயோ பிறந்த ஒரு பெண்ணும் 2 பேரும் சேர்ந்து அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த தாம்பத்திய வாழ்க்கைன்னு ஆரம்பிக்கும் போது அங்கே தான் அன்பு ஆரம்பிக்குது. அன்பே சிவம், சிவமே அன்பு அப்படின்னா அந்த அன்புன்றது வந்து அந்த தாம்பத்திய வாழ்க்கையை தான் ஆரம்பிக்குது. அதில் ஆரம்பிக்க தான் கர்மா வந்து அப்படி பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாஸ்ட் டைப்லேருந்து நம்ம என்ன கர்மா கொண்டு வந்தோமோ அது இங்கே சரி பண்ணிட்டு குட் கர்மா சேர்த்துட்டு போகணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வந்த இடத்துல பழைய கர்மாவெல்லாம் கடிக்காமல் இன்னும் புதுவாக நெகட்டிவ் கர்மா சேர்த்துக்கிட்டு போயிடுறோம். இப்போ திருமண வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது வந்து கணவன் மனைவி அந்யோன்யமான உறவு. இப்போது ஒரு தாய் வயிற்றில் பிறந்த குழந்தைகளுக்கே கருத்து வேறுபாடுகள் இருக்குது, சண்டை சச்சரவு வருது, அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க, ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. அப்போது எங்கேயோ பிறந்த ஒரு ஆணும் எங்கேயோ பிறந்த பெண்ணும் சேர்ந்து வாடும்போது சின்ன முன்ன பின்ன இதெல்லாம் வரத்தான் செய்யும். பட் அதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணும். இந்த டைவர்ஸ் கலாச்சாரம்ன்றது தப்பான கலாச்சாரம். இந்த பிறவியில் இந்த கணவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டா அடுத்த பிறவியில் அதே கணவன் தான் திருப்பி வந்து பிறப்பார். இந்த பிறவியில் இந்த மனைவி வேணாம்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டா அரசாங்கம் ஓகே பர்மிஷன் கொடுத்தது, திருப்பும் அடுத்த பிறவியில் அவங்களே உங்களுக்கு கணவனாகவோ மனைவியாகவோ வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இப்படி தான் மாறி மாறி வந்துட்டுருப்போம். ஸோ அந்த கணவனை மனைவியும் கணவனும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கடவுள் தான் பண்ணுறாரு. எங்கேயோ ஒரு இடத்துல திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. ரைட், ஓகே. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. அப்போ திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டால் அப்புறம் ஏன் இவ்வளோ கஷ்டம், லைஃப்பில் எல்லாம் பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் கடவுளுடைய நோக்கத்தை நாம் யாரும் சரியாக புரிந்து கொள்வதில்லை. இந்த திருமணம் முக்கியமான உறவு. அதனால தான் திருமணங்கள் சாமிகளுக்கு பண்ணுறாங்க, கடவுள்களுக்கு பண்ணுறாங்க, வருஷம் பண்ணுறாங்க. அது ஏன் வருஷம் பண்ணுறாங்க? திருமணங்களில் கலந்து கொண்டால் அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த கஷ்டங்கள் போகும். அது திருமணம்ன்றது வந்து இன்றைக்கி ஒரு கமர்ஷியலாக மாற்றிட்டாங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் மாதிரி மாற்றிட்டாங்க. எல்லோரும் போகிறோம், ரிசப்ஷன் போகிறோம், கவர் கொடுக்குறோம், ப்ளஸ் பண்ணுறோம், வாழ்த்திட்டு வந்துடுறோம், அவ்வளோதான். அப்படி இல்லை, அந்த பழைய முறைகளே மாறி போச்சு. முறையாக திருமணம்னா என்ன பண்ணணும்னா, முன்ன நாள் இரவு ரிசப்ஷன் வைக்கிறோம். ரிசப்ஷன் அன்னைக்கு பெண்களை அழைத்து கொண்டு அந்த மணப்பெண்ணை கொண்டு வந்து வீட்டில் விட்டுருவாங்க, அவ்வளோ. அதோடு சரி. மேரேஜ் நெக்ஸ்ட் டே தான், அடுத்த நாள் தான் மேரேஜ். அப்போ தான் நம்ம ப்ளஸ் பண்ணணும். அந்த ப்ளஸ்ஸிங் தான் மணமக்களுடைய யாரால் போய் உள்ளே உட்காரும். திருமணத்தை அன்னைக்கு, திருமணம் முடிந்த பிறகு, அந்த மணமகள் கழுத்தை தாலி ஏறின பிறகு நம்ம என்ன ப்ளஸ் பண்ணுறோமோ அந்த ப்ளஸ்ஸிங் தான் அவங்க ஆறால் போய் உட்காரும். அதுதான் லைஃப்பில் வந்து அவங்களுக்கு பாசிட்டிவ் எஃபெக்டை கொடுக்கும். இது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து கல்ச்சரே மாறி போச்சு. எல்லாம் ஈவன் சின்ன ஊர்களில் கூட ரிசப்ஷன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்டையர் ஃபாரின் கல்ச்சர், நாட் இந்தியன் கல்ச்சர். அது சார் நம்ம தான் மாற்றணும். யார் மாற்றணும்? நம்ம தான் மாற்றணும். எல்லோரும் வைக்கிறாங்க, நாமளும் பண்ணக்கூடாது. நாம் என்ன பண்ணோம், பெண்ணை வந்து அழைச்சிட்டு வரணும், அதோடு முடிச்சுக்கணும். மறுநாள் காலையில் மேரேஜின்னு வச்சு அந்த மேரேஜில் அதுவும் தாலி கட்டி முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் ரிசப்ஷன் மாதிரி வைக்கணும். நீங்கள் அப்படி மாறி வச்சு பாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இரண்டாவது ஊருக்கெல்லாம் வருவோம், நீங்கள் ஒரு வழி சொல்கிறீங்க, டாக்டர்னுவீங்க. பட் அப்படி வச்சு பாருங்கள், அவங்களுடைய லைஃப் எப்படி மாறுதுன்னு சொல்லி பாருங்கள். லைஃப் அவ்வளோ பாசிட்டிவாக மாறும். அப்போ எப்படி மாற்றணும்? ரிசப்ஷனை டோட்டலாக கேன்சல் பண்ணிடணும். மணப்பெண்ணை அழைச்சிட்டு வந்து அதோடு சரி சாப்பிடணுன்னா கூட போட்டலாம். அன்றைக்கி ஸ்டேஜ் யார வேலையை வச்சுக்கூடாது, டோட்டலாக விட்டுறணும். விட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் காலைல முகூர்த்தம் முடிஞ்ச பிறகு அன்றைக்கி முழுக்க மதியானம் ஈவினிங் வரைக்கும் கூட கண்டினியூ பண்ணலாம். அந்த ப்ளஸ்ஸிங் பண்ணுறது, அந்த கிஃப்ட் கொடுக்குறது, இதெல்லாமே அந்த மாதிரி மாற்றிட்டோம்னா
அந்த மணமக்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மணமக்களுடைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்களோ, பாச்சியோ எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி அவர்கள் வாழுவார்கள். ஸோ இதான் சிஸ்டம், கரெக்ட் சிஸ்டம். விட்டுறாங்க. இன்றைக்கி மேரேஜில் ஐயர் வராரு, செரிமனிஸ் எல்லாம் பண்ணுறாரு. பட்டு அவருடைய காலம் பார்த்தா காலில் வந்து கருப்பு ஷூ போட்டுக்கிறார். ஒரு மங்களகரமான நிகழ்வு. அந்த கல்யாணத்தில் அந்த புரோகிதர் எல்லா செரிமனிஸ் எல்லாம் பண்ணுறாரு. அவருடைய காலில் பார்த்தா கருப்பு சாக்ஸ் போட்டுட்ருக்காரு. கருப்பு சாக்ஸ் போடக்கூடாது. அது கல்யாணத்தில் கருப்பு சாக்ஸ் போடக்கூடாது. ஸோ பார்த்தேன். அந்த எனர்ஜியை நான் வந்து நியூட்ரிஸ் பண்ணி கேன்சல் பண்ணிட்டேன். அது ஒரு தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவை, 3 டைம்ஸ் அந்த எனர்ஜியை நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் அது நெகட்டிவ் தெரியும், நான் கிளியர் பண்ணிட்டேன். மற்றவங்களுக்கு தெரியாதில்ல, அது புரோகிதர்களாக இருக்கிறோம், அவங்களுக்கே தெரியணும். கருப்பு என்ன பண்ணும், எந்த இடத்துல கருப்பு இருந்தாலும் அந்த இடத்துல என்ன நிகழ்வு நடக்குதோ அதுக்கு நெகட்டிவ் எனர்ஜி அங்கே கொடுக்கும். அந்த மணமக்களை யானையே வாழ்த்துறோம். அந்த மணமக்கள் நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பல ஆண்டு காலமாக தலைமுறைக்கு நல்லா வாழணும்னு சொல்லி வரும். பட் அந்த இடத்துல தெரியாமல் அறியாமை தான். இக்னரன்ஸ் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் அவர் சஃபரிங்ஸ். இக்னரன்ஸ் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் அவர் சஃபரிங்ஸ். அறியாமை தான். அந்த ஐயருக்கு தெரியல. ஸோ இப்போ நான் வந்தேன், பார்த்தேன், கிளியர் பண்ணிட்டேன். சரி பண்ணிட்டேன் சார், 3 டைம்ஸ் கிளியர் பண்ணி பக்கா பண்ணிட்டேன். நான் தெரிஞ்சேன், நான் பண்ணிட்டேன். ஓகே. தெரியலன்னா அந்த எனர்ஜி வரும், நமக்கு தெரியாது. நம்ம ரொம்ப கிராண்டாக நம்ம பணம் செலவு பண்ணி கிராண்டாக பண்ணுறோம். வாட் இஸ் த பர்பஸ் தெரியல. அதே மாதிரி கல்யாண மந்திரங்களில் அவங்க சொல்கிற சாங்கியங்கள் சடங்குகள் எல்லாமே பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அந்த ஒரு சடங்குக்கும் என்ன காரணம் புரிஞ்சோம்னா அந்த லைஃப் வந்து சம்பந்திகளையும் சரி மணமக்களையும் சரி ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஏதோ அவர் ஐயர் மந்திரம் சொல்கிறாரு, நாமளே ஏதோ அச்சதை தூக்கி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து விட்டுடுறோம். அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. பட் ஒரு சடங்குக்கும் ஒரு காரணம் இருக்குது. எல்லா சடங்குகளுக்குமே நிறைய கம்யூனிட்டிஸில் டிஃப்ரெண்ட் சடங்குகள் இருக்கும். ஒரு சடங்கு ஒரு விதமாக இருக்கும். வெவ்வேறு சடங்குகள் இருக்கும், வெவ்வேறு நிகழ்வுகள் இருக்கும். கம்யூனிட்டி வித்தியாசப்படும். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இல்லாமல் காரியம் எதுவுமே இல்லை. பட் அந்த காரணத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா மணமக்களும் சந்தோஷமாக நிம்மதியாக ஆனந்தமாக வாழ்வார்கள். ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளாம் மாற்றணும். கர்மாஜிங்களை என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நாம் என்ன தப்பாக பண்ணிகிட்ருக்கிறோமோ அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறோம். இது வரைக்கும் நாம் என்ன சரியாக புரிஞ்சிக்காமல் தப்பாக புரிஞ்சிக்கமோ அதெல்லாம் சரி பண்ணி மாற்றி கொடுக்குறோம். இது வரைக்கும் நாம் என்னென்ன அறகுறையாக புரிஞ்சிக்கமோ அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறோம். ஹவ் டு டூ, வாட் டு டூ, வென் டு டூ, அதெல்லாம் எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், எந்த மாதிரி செய்யணும் கரெக்டாக சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப்பில் வந்து உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான். யாருக்கும் கஷ்டம், துன்பம், துயரம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. 100% இருக்காது. மனிதன் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியுமா? கண்டிப்பாக வாழ முடியும். வாழ முடியாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. வாழ தெரியல, நாம் கஷ்டப்பட்டு இருக்கோம். சமாதானம் சொல்லுவாங்க. மனுஷனாக பிறந்துட்டா வந்து நல்லது கெட்டது தான் இருக்க தான் செய்யும், மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும், கஷ்டம் நஷ்டம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் போகணும். அப்படிலாம் கிடையாது. அதை நம்ம வகை தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம், வகை தெரியாமல் தப்பாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு கரெக்டாக சொல்லிகிட்ருக்கோம். ஸோ வாழ்க்கையில் நம்ம வந்து கர்மா என்ஜினில் 18 இறைக்கட்டளைகளை சொல்லிக் கொடுக்குறோம். அந்த 18 இறைக்கட்டளையும் நீங்கள் கரெக்டாக முறையாக சரியாக கரெக்டாக லைஃப்பில் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நீங்கள் கடவுளை தேடி போக வேண்டாம், கடவுள் உங்களை தேடி வருவார். கடவுளை தேடி நீங்கள் போகவே வேணாம். எந்த டம்ளுக்கு போகாமல் அவரே உங்களை தேடி வருவார். உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுப்பார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்றது மற்றவங்களுக்கு. கேட்காமலேயே கொடுக்கப்படும், தட்டாமலேயே திறக்கப்படும்ன்றது தான் கர்மா இன்ஜினியரிங் ஃபாலோயர்ஸ்க்கு. ஸோ கேட்காமலேயே கொடுப்பாரு, தட்டாமலேயே கொடுப்பாரு. நமக்கு லைஃப்பில் என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுப்பார். அடிப்படையாக மனிதனுக்கு அடிப்படை தேவை அப்படின்றது வந்து முதல்ல உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், ஆன்மா ஆரோக்கியம் 3மே வேணும். உடல், மனம், ஆன்மா 3ம் ஆரோக்கியம். முதல்ல ஆரோக்கியம் இருக்கணும். ஆரோக்கியம் இருந்தால் தான் அதாவது பணமோ சம்பளமோ ஏதாவது தொழில் செஞ்சு பணத்தை சம்பாதிக்க முடியும். ஸோ முதல்ல ஆரோக்கியம் வேணும். ஆரோக்கியத்துக்கு அடுத்தது என்ன வேணும்? செல்வ செழிப்பு வேணும். செல்வ செழிப்பு இருந்தால் மட்டும் போதாது, அன்பான உறவுகள் வேணும். இந்த 3 அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு இருக்கணும். இந்த 3ல் ஏதாவது ஒன்று குறைஞ்சதுன்னா கூட அது லைஃப்பில் ஹாப்பின்னா சொல்ல முடியாது. ஸோ ஆரோக்கியத்தை 3ஆக பிரிக்கிறோம். உடல் ஆரோக்கியம் ஒன்று, மன ஆரோக்கியம் ஒன்று, ஆன்மா ஆரோக்கியம் ஒன்று. நம்ம எல்லாம் உடம்பு மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். உடம்புக்கு மேலே மனசு இருக்குது, மனசுக்கு மேலே ஆன்மா இருக்குது. இந்த உடம்பினுடைய ஆரோக்கியத்தை மனசு தான் கண்ட்ரோல் பண்ணுது, மனசுடைய ஆரோக்கியத்தை ஆன்மா தான் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஆன்மாவோட 2 இருக்குது, பரமாத்மா ஜீவாத்மான்னு 2 இருக்குது.
இந்த பரமாத்மா பற்றி இப்போ நான் பேச வேண்டாம், ஜீவாத்மா பற்றி தான் பேசுகிறோம். இந்த ஜீவாத்மாவை நம்ம சரி பண்ணணும். இந்த ஜீவாத்மாவை சரி பண்ணோம் அப்படின்னா எல்லாமே சரியாயிடும். அதை சரி பண்ணணும், பரமாத்மா சரி பண்ணணும். இந்த பரமாத்மா எப்படி சரி பண்ணணும் யாருக்குமே தெரியல. எல்லாரும் போகிறோம், சாமி கும்பிட்றோம், பண்ணுறோம். வாழ்க்கையில் நான் பல முறை பல வகுப்புகளையும் சொல்லியிருக்கேன், பல வீடியோஸ் சொல்லியிருக்கேன். வாழ்க்கையில் நாம் இன்றைக்கி சந்தோஷப்படுறோம்னாலும் சரி, அதில் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய குட் கர்மாஸ் தான் இருக்குது. கஷ்டப்படுறோம்னாலும் சரி, நமக்கு பின்னாட கண்ணுக்கு தெரியாத இறந்து போன ஆத்மாக்களுடைய தொடர்புகள் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம லைஃப்பில் படுற கஷ்டங்களுக்கும் படுகின்ற துன்பங்களுக்கும் நம்முடைய நோய்களுக்கும் நம்மளோட வாழ்ந்து மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த முன்னோர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அந்த இன்ஃப்ளூயன்ஸை வந்து நாம் எப்போ சரி பண்ணுறோமோ, எப்போ கிளியர் பண்ணுறோமோ, அப்போ தான் நாம் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ நோய்கள் அப்படின்னும் போது நீங்கள் எக்ஸ்ரே பார்க்குறீங்க, ஸ்கேன் பார்க்குறீங்க, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. அதில் நீங்கள் ஆவிகளால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு செய்தனை ஏவல்பள்ளி இருக்குது, அப்புறம் உங்களுக்கு நீங்களே நெகட்டிவ் தாட்டம் போட்டிருக்கீங்கன்னு எந்த ஸ்கேன்லையும் தெரியாது. நீங்கள் எந்த ஸ்கேன் பார்த்தாலும் தெரியாது, எந்த ஸ்கேன் பார்த்தாலும் தெரியாது. பட் அது வந்து ஆன்மாவில் பார்த்தா தெரியும். அந்த ஆன்மாவில் கிளேர்வாயன்ஸ் அப்படின்ற அகக்காட்சி முறையில் நம்ம பார்க்கும் பொழுது உள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன வகையெல்லாம் பாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போது இன்விசிபிள் கண்ட்ரோல்ஸ் விசிபிள், இதை மைண்டை வச்சுக்கோங்க. இன்விசிபிள் கண்ட்ரோல்ஸ் விசிபிள். கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை வந்து கண்ணுக்கு தெரிந்ததை கட்டுப்படுத்துகிறது. கண்ணுக்கு தெரியாத விஷயம். இப்போ காற்று இருக்குது, காற்றை நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனால் காற்று இல்லைன்னு சொல்ல முடியாது. காற்றை நம்ம உணர்றோம், காற்று இருக்குது. கண்ணுக்கு தெரியாதது அது. உயிர் இருக்குது, நம்ம உடம்புல உயிர் இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. டைமென்ஷன் இது இவ்வளோ லெங்த் இருக்குது, பிரெத் இருக்குது, ஹைட் இருக்குது, இவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு டைமென்ஷன்லாம் கொடுத்ததில்லை. ஆனால் அந்த உயிர் நம்மளை கட்டுப்படுத்துகிறது. அந்த உயிர் நம்ம உடம்புட்டு வெளியே போயிட்டா டெட் பாடின்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் பாடி என்ன உறவுகள் சொல்லுவாங்களோ, என்ன ரிலேஷன் போடுவாங்களோ எல்லாம் போட்டு பேசுவாங்க. பட் அந்த பாடியிலேருந்து உயிர் அப்படி வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது டெட் பாடி. அப்போ கண்ணுக்கு தெரியாத உயிர் கண்ணுக்கு தெரிந்த உடம்பை கட்டுப்படுத்துகிறது. அப்போ நம்ம உயிருடன் சுழ முடியாது. ஸோ இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி கற்றுக்கணுன்ற விஷயத்தான் நம்ம சொல்கிறோம். ஏன் காலையில் எழுணும்னு சொல்கிறோம்னா, இப்போ நம்ம கடல் விட்ட போகிறோம், கடல் விட்ட எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்குறோம். அவர் ஏன் அதை கொடுக்கல, அவர் ஏன் கொடுக்கல அப்படின்னா, அந்த கொடுக்கறதுக்கு ஒரு நேரம் கொடுக்குறாரு. ஸோ இந்த டைமில் நீங்கள் ஒரு பெட்டிஷன் போட்டிங்கன்னா அவர் கேட்பார். இந்த டைமில் ஒரு பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ எலெக்ஷன் நடக்குது, இப்போ கவர்மெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது வேலை நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டைமில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி சீக்கிரம் உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் மற்ற டைமில் எவ்வளோ டைம்லாம் கட்டுக்க மாட்டாங்க. ஸோ ஆஃபீஸ்லேயும் நீங்கள் பெரிய விஐபியை பார்க்கணும், இல்லை பெரிய ஆஃபீஸரை பார்க்கணுன்னா அதுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் போகணும். பிரம்ம முகூர்த்த டைமில் 3 to 6 பிரம்ம முகூர்த்தம்னு 3 to 6, 3 மணிக்கு யோகிகள் எழுவாங்க, 4 மணிக்கு சாதாரண குடும்பத்தினர் சாதாரண இல்லற வாழ்க்கையில் இருப்பாங்க. குழந்தைகள்லாம் கூட ஈவன் 5 மணிக்கு எழுணும். நீங்கள் விடிகாலம் பிரம்மகுத்தம் எழுந்தாலே உங்கள் பிரச்சனைகள் பாதி சரியாயிடும். எந்த முயற்சியும் பண்ணாமல் சரியாயிடும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, ரிசப்ஷனுக்கு நைட்லாம் கூட்டம் வராங்க, 1500 பேர் 2000 பேர் கூட வர ரெடியாக இருக்காங்க. ஆனால் காலையில் முகூர்த்தத்துக்கு நான் யாரும் வரமாட்டேன்றாங்க. தப்பு பண்ணுறோம். ஸோ இந்த திருமண நிகழ்வில் மட்டும் எப்பயுமே இறைவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். எல்லா திருமணங்களுக்குமே வரும். எல்லா திருமணங்களுக்குமே திருமணம் நடக்கும் பொழுது இறைவன் வந்து சாட்சாத் கண்ணுக்கு தெரியா உருவமாக வருவார். நிறைய பேர் தெரியாது. அந்த மணமக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மணமக்களுக்கு மேலே பிளஸ்ஸிங் கொடுப்பாங்க. அவங்க எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி, எந்த சாமி கும்பிட்டாலும் சரி, அந்த டிவைன் பிளஸ்ஸிங் அந்த மணமக்களுக்கு வரும். அந்த மணமக்களை மனசார யார் வாழ்த்துறாங்களோ அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இது நிறைய பேருக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு போகிறோம், எப்படி போகிறாங்க, இந்த காலத்தில் எப்படி போகிறாங்க, பத்திரிக்கை வச்சுருக்காங்க கூப்பிட்றாங்க அதனால் போகிறேன், இல்லை அவங்க எங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் அதனால் போகிறேன், இல்லை அவங்க கம்பெனியில் ஆஃபீஸில் வேலை செய்யணும் அதுக்காக போகிறேன், இல்லை கூப்பிட்லன்னா தப்பாக நினச்சிக்குவாங்க அதுக்காக நான் போகிறேன். இந்த பர்பஸ்க்கெல்லாம் போகக்கூடாது. அந்த கல்யாணத்தன்னைக்கு முகூர்த்த நாளில் முகூர்த்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிளஸ்ஸிங் கொடுக்கணும். அந்த பிளஸ்ஸிங் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ கண்டிப்பாக இறைவன் நல்ல கல்யாணத்தில் அட்டன் பண்ணி கல்யாணத்துலேருந்து 48 நாளுக்குள்ளே பார்க்கலாம் அவங்க லைஃப்பில் மாற்றங்கள். யாராக இருந்தாலும் 48 நாளில் கண்டிப்பாக முகூர்த்தத்தில் போய் முறையாக பிளஸ்ஸிங் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தில் செல்வ செழிப்பில் அன்பான உறவுகளில் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. கர்மாஞ்சீன்னு தான் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்.
கல்யாணத்துக்கு போனால் முறையாக கல்யாணத்தன்னைக்கு, நாட் ரிசப்ஷன், கல்யாணத்தன்னைக்கு போயிட்டு முறையாக மணமக்களை வாழ்த்திட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப்பில் 48 நாட்களில் ஏதாவது ஒரு பாசிட்டிவான சிம்டம் கண்டிப்பாக உறவுகள்லையோ இல்லை செல்வ செழிப்புலையோ இல்லை ஆரோக்கியத்துலையோ கண்டிப்பாக ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும். இதுதான் உண்மை. இது நிறைய பேருக்கு தெரியாது. இது என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்தார். அதே மாதிரி மணமக்களுக்கு எப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு போனாலும், எந்த கல்யாணம் போனாலும் தயவு செய்து நீங்கள் மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் சரி, பொண்ணு வீடாக இருந்தாலும் சரி, அந்த ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச கிஃப்ட் கொடுங்க. இது கண்டிப்பாக கொடுங்க. இந்த கான்செப்டில் கர்மா இன்ஜினியரிங் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். எப்போ நீங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரு அப்படின்னாலும் மாப்பிள்ளை வீட்டுக்கு நீங்கள் என்ன கிஃப்ட் கொடுங்க. அதே நேரத்தில் பொண்ணு வீட்டுக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க. சும்மா வெறுங்கையை கொடுக்கிக்கிட்டு பெஸ்ட் விஷயம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் பொண்ணு வீட்டுக்கு கொடுங்க. அதே சமயம் மாப்பிள்ளை கையை கொடுத்துட்டு பெஸ்ட் விஷயம் சொல்லக்கூடாது. அவன் கையில் ஏதாவது ஒரு கிஃப்ட்டுன்னு கொடுக்கணும். அந்த கிஃப்ட்டுன்னு கொடுக்கணும். ஏன் கிஃப்ட்டுன்னு கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் மாப்பிள்ளை வீடாக போகிறீங்க, அதை பொண்ணு வீடாக போகிறீங்க. அந்த உறவு நீங்கள் போகும்போது அவங்க அன்றைக்கி உறவாகிடுறாங்க. அவங்க யாரோ தேர்ட் பார்ட்டி கிடையாது. அவங்க உறவாகிடுறாங்க. அந்த உறவுன்னு வரும்போது நீங்கள் அவங்களுக்கு அந்த ஒரு சின்ன அளவு தான் ஒரு கிஃப்ட் கொடுப்பீங்க. அந்த கிஃப்ட் அவங்க வாங்கின பிறகு அவங்களுடைய ஆறாவிலேருந்து நீங்கள் எங்கள் ஊரில் எங்கே இருந்தாலும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரும் பாருங்கள். உங்கள் டிஎன்ஏ போய் ரெக்கார்ட் ஆகி உட்காந்து. இதெல்லாம் சின்ன சீக்ரெட்டு, சின்ன விஷயந்தான். ஆனால் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயம். ஆனால் தயவு செஞ்சு இனிமேலுக்கு யாராவது மேரேஜுக்கு போனீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த வீட்டுக்காராக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் சரி, பொண்ணு வீடாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காராக இருந்தால் பொண்ணு வீட்டுக்கும் கிஃப்ட் கொடுங்க, பொண்ணு வீட்டுக்காரர் இருந்தால் மாப்பிள்ளை வீட்டுக்கும் கிஃப்ட் கொடுங்க. கண்டிப்பாக கொடுங்க. அதை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பல மடங்கு ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதை யாரும் இந்த காலத்தில் யாரும் சொல்கிறதே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ரிசப்ஷன் அட்டன் பண்ணாதீங்க, ரிசப்ஷன் போகாதீங்க, மேரேஜுக்கு போங்க. மேரேஜில் ப்ரெஸ் பண்ணுங்கள். காலையில் எழுந்து போங்க. அவங்களும் நல்லா இருப்பாங்க, நாமளும் நல்லா இருப்போம். அவங்களும் நல்லா இருப்பாங்க, நாமளும் நல்லா இருப்போம். இது கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நாமளும் கொடுக்குறோம், நாமளும் வாங்குகிறோம். இந்த மாதிரி டெக்னிக்ஸாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஸோ என்ன விடிகாலத்தில் என்ன நன்மைகள், ஏன் இட முடியல. இன்னைக்கு கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு வராங்க, காலைல ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னா கூட எல்லாரும் காலைல எழுந்து ரெடியாகி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அவ்வளோ போகணுமா, நைட்டாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக போகிறாங்க. தவறான கான்செப்ட், ஃபாரின் கான்செப்ட், டோட்டல் தப்பான கான்செப்ட். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி லைஃப்பை மாற்றுங்க. லைஃப்பில் என்னென்னலாம் பண்ணணும் மாற்றுக்குங்க. அதே மாதிரி மேரேஜ்களெல்லாம் இப்போ நிறைய நான்வெஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான்வெஜ் போடுறாங்க. ஈவன் நேற்று ஒரு சகோதரர் சொன்னார், கரகப்பிரவேசத்தில் கூட நான்வெஜ்ஜு போடுறாங்க சார். கரகப்பிரவேசத்தில் கூட நான்வெஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். அவ்வளோதான். அது விளங்கின மாதிரி தான். அது தெரியல. அவங்களுக்கு தெரியாமையே, அவங்களையும் அறியாமையே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுறாங்க. அதுவும் திருமண நிகழ்வுகளில் கண்டிப்பாக திருமணம் இந்த மாதிரி மங்களகரமான நிகழ்ச்சியில் தயவு செஞ்சு யாரோ போட்டோம், அது போடுறவங்கள பார்த்து நீங்கள் கேட்டு போக வேண்டாம். கஷ்டப்படணுன்றவங்க தொந்தரவு பண்ணுன்றவங்க பட்டுக்குவாங்க, அது விட்டுவிட வேண்டாம். பட் நாம் முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ்ஜெல்லாம் தயவு செஞ்சு யாருக்கும் விருந்தெல்லாம் படைக்காதீங்க, விருந்து கொடுக்காதீங்க, விருந்து படைக்காதீங்க. நான்வெஜ் சாப்பிட்றதே தப்பு. இன்னொரு உயிரை கொன்று சாப்பிட்றதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. அது வேண்டாம். அப்படி இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம். எதுக்காக ஃபங்க்ஷன் பண்ணுறோம், எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்றோம்? அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும், அவங்களுடைய பிளஸ்ஸிங் நமக்கு வேணுன்றதுனால எல்லாரையும் கூப்பிட்றோம். பட் ஒரு பக்கம் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு அத்தனை பெரிய ஒரு ஃபங்க்ஷன் போட்டு கடவுளை வாங்கி ஃபங்க்ஷன் பண்ணி அவங்கள கூப்பிட்டு நான்வெஜ் போட்டு நெகட்டிவ் கர்மாவை தான் சேர்த்துக்கிறோம். இந்த நெகட்டிவ் கர்மா எந்தெந்த வகையெல்லாம் பாதிக்குதுன்றது உங்களுக்கு தெரியலை. இப்போ ஒரு ட்ரெண்டாக மாறிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி மேரேஜ்லேயும் நிறைய பேர் இப்போ வெறும் கோல்டு கழுத்து தாலி செயின் மட்டும் போட்டுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த மாதிரி கோல்டு செயின் மட்டும் போட்டுக்கிட்டா அந்த கணவன் மனைவிக்கு இடையே உண்டான உறவுகளில் நிச்சயமாக ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக கொண்டு வந்துருக்கும். சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். கோல்டன் ஆர்னமெண்ட்டு போட்டுட்டு அந்த தங்கத்தாலி போட்டுக்கிறதுக்கும் மஞ்சள் கயிறு போடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. மஞ்சள் கயிறில் அவ்வளோ காரணங்கள் இருக்குது. ஒரு கணவன் ஏன் அவ்வளோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறோம்? அந்த ஒரு மாங்கல்யம், அந்த தரிக்கிற அந்த மாங்கல்ய தாரணத்துக்காக தான் அவ்வளோ தூரம் அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறோம். எதுக்காக அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? அந்த இம்பார்ட்டன்ஸ் மாங்கல்யம் பண்ணுறது மஞ்சள் கயிறில் தான் பண்ணணும். அந்த மஞ்சள் கயிறில் பண்ணால் என்ன நன்மைகள்னு சொல்லிட்டு அகத்திய பெருமான் கிட்ட 4 மணி நேரம் எனக்கு வகுப்பெடுத்து சொல்லி கொடுத்தார். திருவண்ணாமலையில் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு மஞ்சள் தாலி அணிவதனால், கயிறு அணிவதனால் என்ன நன்மைகள் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் லெக்சர் கொடுத்தார். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி மக்கள் அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஸ்டைலாக என்கிட்ட பணம் இருக்குது, நகை இருக்குது, நான் தங்கத்தில் போட்டுக்கிறேன்னு தங்கத்தில் போட்டுக்கிறாங்க. அதனால் நிறைய வகையில் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. இது மக்களுக்கு தெரியவில்லை.
ஸோ தங்கத்தில் போட்டுக்கோங்க, அதை நான் வேணான்னு சொல்லலை, அது உங்களுடைய உரிமை. நீங்கள் உடச்சி சம்பாதிக்கிற பணம் நீங்கள் போட்டுக்கிறீங்க, அது நம்ம தவறு சொல்ல முடியாது. பட் மஞ்சள் கயிறு கண்டிப்பாக இருக்கணும், மஞ்சள் கயிறு கண்டிப்பாக இருக்கணும். காரணத்தோடு தான் சொல்கிறாங்க, மஞ்சள் கயிறு கண்டிப்பாக இருக்கணும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிச்சயமாக பிரஸ்ட் கேன்சர் வராது. 99% பிரஸ்ட் கேன்சர் வரவே வராது. இன்றைக்கி பிரஸ்ட் கேன்சர் உடனே அது ஸ்க்ரீனிங், அதுக்கு உடனே கீமோதெரப்பி, அதுக்கு உடனே ரேடியேஷன் தெரப்பி, அப்புறம் பிரஸ்ட்டை ரிமூவ் பண்ணும், அப்படி தான் போயிடுறாங்க. மஞ்சள் தாடி கட்டின வரைக்கும், கயிறு கட்டின வரைக்கும் 99% யாருக்குமே பிரஸ்ட் கேன்சர் வந்ததே இல்லை. அப்போல்லாம் மஞ்சள் கயிறுக்கும் பிரஸ்ட் கேன்சருக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ பிரஸ்ட் கேன்சர் அவாய்ட் பண்ணணுன்னா மஞ்சள் கயிறு கட்டிக்கணும். ஊருக்காக கௌரவத்துக்காக பிழைக்க வேண்டாம், நமக்காக பிழைப்போம். நம்ம மக்களே எப்படின்னா நமக்காக பிழைக்கிறது இல்லை, அடுத்தவங்களுக்காகவே போய் தான் வீணாக போகிறாங்க. நம்ம மக்கள் அடுத்தவனை பார்த்து அவன் அப்படி சொல்கிறான், இவன் இப்படி சொன்னான், அவன் இப்படி வாழணும், இவன் இப்படி வாழணும், இப்படியே தான் வீணாக போகிறாங்க. நமக்காக வாழ்வோன்னு வாழ்றது கிடையாது. நமக்காக எப்போ வாழ்கிறோமோ அப்போ தான் நாம் வாழுவோம். அடுத்தவங்களோட கமெண்ட்டை பற்றி நாம் யோசனை பண்ண வேண்டாம். ஸோ கழுத்தில் கண்டிப்பாக மஞ்சள் கயிறு போடுங்க, போட சொல்லுங்கள். அந்த குட் கர்மா இருந்தால் கேட்டுக்குவாங்க, பேட் கர்மா இருந்தால் நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறதுன்னு போயிடுவாங்க. அவ்வளோதான். ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், 3 தடவை சொல்லலாம், அதோடு சரி முடிச்சுங்க. 3 தடவைக்கு மேலே யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஒன்லி 3 டைம்ஸ் தான். அதுக்கு மேலே அந்த கர்மா அனுபவிச்சு தான் தீக்கணும் போது அது நம்ம சொல் பேச்சு கேட்காது, அது அப்படி தான் போகும், விட்டுடுங்க. ஸோ பெண்கள் திருமணமான பெண்கள் காலில் மெட்டி போடுவாங்க, மிஞ்சின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பாதி பேர் போடுறது இல்லை, பாதி பேர் போடுறது. செரிமனி கல்யாணத்தில் போடுறாங்க, அதோட கொஞ்ச நாள் 1 வீக் போடுவாங்க, அதோட விட்டுருவாங்க. பட் திருமணமான ஆண்களும் போடணும், பெண்களும் போடணும். சரி, ஆண்கள் பிரிட்டிஷ்காரர் உள்ளே வந்த பிறகு அதெல்லாம் விட்டாங்க. அட்லீஸ்ட் பெண்கள் திருமணமான பெண்கள் கண்டிப்பாக மெட்டி போட வேண்டும். அந்த மெட்டின்னு சொல்லுவாங்க, மிஞ்சின்னு போடுவாங்க, அது கம்பல்சரியாக போடணும். சில பேர் சொல்லுவாங்க அது எனக்கு ஒத்துக்கலைன்னுவாங்க. ஒத்துக்கலைன்னா உடம்புல வேறு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அது உடம்புல என்ன பிரச்சனை சரி பண்ணிட்டா வெள்ளி ஒத்துக்கும். வெள்ளி ஒத்துக்காதெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே ஒத்துக்கும். பட் காலில் கண்டிப்பாக மிஞ்சி போடணும். அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. நிறைய பேர் திருமணமானவங்க கூட போடுறதில்லை, அது விட்டுறாங்க. அதில் போடணும், அது கண்டிப்பாக போடணும். அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதில். அதே மாதிரி இப்போ திருமண வாழ்க்கையை தொடர்றாங்க, திருமண வாழ்க்கை எப்படி நடத்தணும்னு தெரியல. மாமனாரை மாமியாரை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க, உடனே தனி கொடுத்து போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த கல்ச்சர்லாம் இப்போ உள்ளே வர வர வாழ்க்கையை ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ மாமனார் அப்படின்றவர் யாருன்னா பெற்றெடுக்காத இன்னொரு அப்பா, மாமியாருன்றது யாருன்னா பெற்றெடுக்காத இன்னொரு அம்மா. இதை மைண்டில் வச்சுக்கணும். நம்மளுடைய அப்பா மாதிரி இன்னொரு அப்பா, நம்மளை பெற்றெடுக்காத ஒரு அப்பா, மனைவியையோ கணவனையோ பெற்றெடுத்த ஒரு அப்பா. மாமியார் யார்? நம்மளுடைய அம்மாவை விட்டுட்டு அடுத்த இன்னொரு அம்மா, பெற்றெடுக்காத இன்னொரு அம்மா, கணவனையோ மனைவியோ பெற்றுக் கொடுத்த ஒரு அம்மா. இந்த உறவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த லைஃப் நல்லாவே இருக்கும், ஹாப்பியாக இருப்பாங்க. பிள்ளைகளை கரெக்டாக வளர்த்தணும். இப்போ டெலிவரி, ஓகே, டெலிவரி ஆச்சுன்னா டே 1லேருந்தே என்ன சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபாலிக் ஆசிடு, மற்ற விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட், ஓகே, குழந்தை டெலிவரி ஆகும். ஆனால் டே 1லேருந்து கன்சீவ் ஆனது எவ்ரி வீக்கு கரெக்டாக ரெகுலராக வீக்லி ஒன்ஸு, மந்த்லி ஒன்ஸு, ஃபோர்ட்நைட்லி ஒன்ஸு, அது மாதிரி குழந்தையெல்லாம் கரெக்டாக கொண்டு போய் அதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. கடைசியில் 10ஆவது மாதம் டெலிவரிக்கு முன்னாடி தண்ணி வற்றி போச்சு, இது ட்ரை ஆகி போச்சு, குழந்தை எப்படி திரும்பிக்கிச்சு, உடனே சிசேரியன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இப்போ என்ன பண்ணுறோம், பெரிய உயிர் வேணுமா சின்ன உயிர் வேணுமான்னு கேட்டால் சரி ஓகே, பெரிய உயிர் தாங்க வேணும், சின்ன உயிர் எப்படின்னா பரவாயில்ல பார்த்துக்கலான்னுட்டாங்க. 100% சிசேரியன் எதுக்குமே தேவையில்லை. இப்போ நம்ம பாருங்கள், இப்போ நம்ம தலைமுறையில் நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்களுக்கு முன்னாடி தலைஜன் பாருங்கள், 7 குழந்தை 8 குழந்தை பெற்றிருப்பாங்க, சுகப்பிரசவமாக பெற்றிருப்பாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க. நார்மல் டெலிவரி தான், அத்தனை குழந்தைங்களும் தாய்ப்பால் கிடச்சிருக்கும், அத்தனை குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க, எல்லோரும் நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், ஒரு குழந்தைக்கே 8 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு படையெடுத்துருக்காங்க ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு. அது ஃபஸ்ட் அட்டம்ப்ட் ஃபெயிலர், செகண்ட் அட்டம்ப்ட் ஃபெயிலர், தேர்ட் அட்டம்ப்ட்டு, ஃபோர்த் அட்டம்ப்ட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. இன்னொருத்தருடைய செமனை எடுத்து குழந்தையை உருவாக்குறேன், டெஸ்ட் டியூப் பேபி கொண்டு வரேன். இதெல்லாம் எதுக்காக கொண்டு வராங்க தெரியலை. சாதாரணமாக இயற்கை நிகழ்வாக இருந்த ஒரு குழந்தை பிறப்பு இன்றைக்கி பெரிய காஸ்ட்லியாக ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த அளவுக்கு வந்துருச்சு.
அப்போல்லாம் நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்போ வந்து நாம் மூவர் நமக்கு மூவர் இருந்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கேன், நமக்கு தெரியாது. நாம் மூவர் நமக்கு மூவர். அப்புறம் அதுக்கு பிறகு எனக்கு பிறகு தெரிஞ்ச பிறகு நாம் இருவர் நமக்கு இருவர்னு பார்த்துருக்கோம். சிவப்பு முக்கோணம் போட்டிருக்கோம். சிவப்பு முக்கோணத்தில் வந்து நாம் இருவர் நமக்கு இருவர்னு போட்டிருப்பாங்க. நாம் 2 பேர் நமக்கு 2 பில்டிங்கு. இப்போ இன்றைக்கி நாம் ஒருவர் நமக்கு ஒருவர் வந்துச்சு. இப்போ நாம் ஒருவர் நமக்கு ஒருவர் கிடைப்பாரான்னு டவுட்டாக போச்சு. இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர் கிடைப்பாரா கிடைக்க மாட்டாரா? இது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். அதாவது மொபைலில் எவ்வளோ கூட நம்ம யூஸ் பண்ணுறோமோ, டெக்னாலஜியில் எவ்வளோ கூட யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ கூட நம்ம பாடியினுடைய பயோமேக்னிக் எனர்ஜி குறைஞ்சிடும். பாடியினுடைய பயோமேக்னிக் எனர்ஜி குறையும் பொழுது எல்லா நோய்களும் ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் போயிட்டு என்ன தடுப்பூசி போட்டாலும் நோய்கள் வரதா இருக்கும். இப்போ பாருங்கள், அப்போல்லாம் அம்மை ஊசின்னு தான் போடுவாங்க. அம்மை ஊசி போட்டதோடு சரி, அது பிறகு எந்த ஊசியும் போட மாட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட 12-13 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 16 ஊசி போட சொல்கிறாங்க. எந்த ஊசி போட்டாலும் அத்தனை ஊசி போட்டாலும் அந்த குழந்தைகள் நோய்களாக தான் இருக்காங்க. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. ஸோ சயின்ஸ் டெவலப் ஆகிடுச்சு, ரொம்ப அட்வான்ஸ் டெவலப் ஆகிடுச்சு. நீங்கள் 10 லேடிஸை எடுத்துக்கோங்க, சத்தியமாக 9 லேடிஸ்க்கு ஏதாவது மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கும். 10 பேர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, அதில் 9 பேருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும். போஸ்ட் மேன்சுரல் ப்ராப்ளம், மென்சஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி. ப்ரீ மேன்சுரல் அப்படி சொல்லுவாங்க. போஸ்ட் மேன்சுரல், ப்ரீ மேன்சுரல், மாதவிளக்குக்கு முன்னாடி, மாதவிளக்கு பின்னாடி, மாதவிளக்கு அப்போ. இந்த டைமில் கண்டிப்பாக பெயின் இருக்கும், டென்ஷன் இருக்கும், எமோஷன் இருக்கும், மூட் ஸ்விங்குன்னு சொல்லிட்டு இப்போ நோயாக கொண்டுட்டாங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் நோயாக கொண்டுட்டாங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்லாதவங்களே யாருமே இல்லை. அதே மாதிரி மென்சஸ் பெயின் இல்லாதவங்களே யாருமே இல்லை. எல்லாரையும் சஃபர் ஆகிற மாதிரி கொண்டுட்டாங்க. இயற்கையான நிகழ்வு மெனோபாஸும் அப்படி தான், அதுவும் ஒரு நோயாக கொண்டுட்டாங்க. மெனோபாஸும் ஒரு நோய் தான். இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இயற்கையான சுகமான நிகழ்வுகளை எல்லாமே நோயாளியை கொண்டுட்டாங்க, நோயாளியாக மாற்றிட்டாங்க. பிரசவத்தையும் வந்து சுகப்பிரசவத்தை வந்து பேரே பிரசவம்னா சுகமாக வர வேண்டிய பிரசவம், கஷ்டப்பிரசவம் பண்ணி அது சினிமாலையும் நாடகத்தையும் இப்படி அப்படி காட்டி இது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படி சொல்லி அப்படியே கொண்டு போயிடுறாங்க. அதை கொண்டு போய் சிசேரியன் பண்ணிட்டு தென் முதுகில் ஒரு ஊசி போடுவாங்க. அந்த பெண்மணிக்கு அது லைஃப் லாங் கஷ்டமாகவே இருக்கும். அது என்ன ஆகும், குடும்பத்தில் அந்த பெயினில், டென்ஷனில், எமோஷன் ஏதாவது பேசிடுவாங்க, தேவையில்லாத வார்த்தை கோவத்தை சொல்லிவிடுவாங்க. தென் இந்த வார்த்தையை வச்சு குடும்பத்தில் வேறு பிரச்சனைக்கு வரும். அப்போ அதை வச்சு இப்படி சொல்லிட்டாங்க மருமக இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் குடும்பத்தில் நிறைய குளறுபடிகள் பிரச்சனைகள் தான் நடக்கும். ஸோ அதனால் என்ன அடிப்படை காரணம் என்ன, நம்ம ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணும். மென்சுரல் ப்ராப்ளத்தை வந்து இப்போ எவ்வளோக்கோட சிக்கன் சாப்பிட்றாங்களோ, எவ்வளோக்கோட எக்கு சாப்பிட்றாங்களோ அவங்களோட மென்சஸில் ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும், கண்டிப்பாக இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை தான் இருக்கும். ஏன் 13-14 வயசில் ஏஜ் அட்டன் பண்ண வேண்டிய கேர்ள்ஸு இப்போ வந்து 10 வயசுலேயே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்களே. அப்போ அது என்ன, உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் அவ்வளோ சீக்கிரமாக செக்ரேட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. 6ஆம் கிளாஸ் படிக்கும்போதே மென்சஸ் பீரியடு, இது நாளடைவில் என்னாகும், பல வகையில் அவங்க உடம்பை வந்து பாதிக்கும்.